ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு வந்த மன்னனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுது. உடனடியாக அமைச்சரை வர வச்சாரு. நான் இந்த நாட்டை எவ்வளவு புத்திசாலித்துடன் நல்லாவும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இந்த நாட்டிலேயும் சில முட்டாள்கள் இருப்பார் அல்லவான்னு சொல்லி மன்னன் கேட்டாரு. அதுக்கு உடனே அமைச்சரும் ஆமான்னு சொன்னாரு. அப்படியானால் முதல் 5 முட்டாள்கள் யார், அவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டியது உம்முடைய பொறுப்புன்னு சொன்னாரு மன்னன். மன்னன் அப்படி சொன்னது அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுது. அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியல. புத்திசாலியை கொண்டு வர சொன்னா ஏதாவது போட்டி வச்சு வெற்றியாளரை கொண்டுட்டு வரலாம், ஆனா முட்டாளை கொண்டுட்டு வர சொன்னா என்ன செய்வது? ஆனா சொன்னதும் மன்னனாச்சு, அதனால சரி மன்னான்னு ஒத்துக்கிட்டாரு. 1 மாத காலமா பயணம் செஞ்சு 2 பேரை மட்டுமே கூப்பிட்டுட்டு வந்தாரு அமைச்சர். அரசர் உடனே அமைச்சரை பார்த்து உமக்கு என்ன கணிதம் மறந்து விட்டதோன்னு சொல்லி கேட்டாரு. அமைச்சர் உடனே சொன்னாரு, இல்லை மன்னா, முதல்ல நடந்ததை விவரிக்க அனுமதி வேண்டும்னு சொல்லி கேட்டாரு. மன்னனும் சரி தொடருன்னு சொன்னாரு அமைச்சர் கிட்ட. மன்னா, நான் நாடு முழுவதும் சுற்றி வரும்போது இவன் மாட்டு வண்டி மேல உட்காந்துக்கிட்டு துணி முட்டையை தலைமையில வச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் அவ்வாறு பயணம் செய்யறேன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, என்ன சுமந்து போற மாட்டுக்கு வலிக்க கூடாது அல்லவா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டான். அதனால இவன் தான் மன்னா நம் நாட்டின் மிகப்பெரிய 5வது முட்டாள்னு சொன்னாரு அமைச்சர். அரசர் உடனே சரி அடுத்த முட்டாளை கூறும்னு சொல்லி கேட்டாரு. அமைச்சர் உடனே இதோ இவன் தான் மன்னா, வீட்டு கூரை மேல வளர்ந்த பிள்ளை எரும மாட்டை மேயறதுக்காக வீட்டு கூரை மேல இழுத்துக்கிட்டு இருந்தான். இவனே நம் நாட்டின் மிகப்பெரிய 4வது முட்டாள்னு சொன்னாரு அமைச்சர். மன்னனுக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால களிப்படைந்தோம் அமைச்சரே, களிப்படைந்தோம். எங்க சரி அடுத்த முட்டாள் எங்கன்னு சொல்லி கேட்டான். அமைச்சர் உடனே பேச ஆரம்பிச்சாரு. அரசவையில தீர்க்க வேண்டிய நிறைய பிரச்சனை இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு முட்டாளை தேடி கடந்த 1 மாதமா அலைஞ்சிட்டு இருந்த நான் தான் 3வது முட்டாள்னு சொல்லி சொன்னாரு. மன்னனுக்கு சிரிப்பு தாங்கல, விழுந்து விழுந்து சிரிச்சான். அரசவையில இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சரி 2வது முட்டாள் எங்கன்னு கேட்டான். அமைச்சர் உடனே சொன்னாரு, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது அதையெல்லாம் கவனிக்காம முட்டாளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் 2வது முட்டாள்னு சொன்னாரு. 1 நிமிஷம் அரசவையே ஆடி போச்சு. யாருமே எதுவுமே பேசல. அரசர் உடனே சொன்னாரு, உம்மோட கருத்துலயும் நியாயம் இருக்கு, நான் செஞ்சதும் தவறுதான்னு சொல்லி மன்னன் ஒத்துக்கிட்டாரு. சரி எங்க 1வது முட்டாள்னு சொல்லி கேட்டாரு. அமைச்சர் உடனே சொன்னாரு, மன்னா, அலுவலகத்திலயும் வீட்லயும் எவ்வளவோ வேலை இருக்கு, ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கதையை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவரு தான் 1வது முட்டாள்னு சொல்லி சொன்னாரு. ஐயோ, கடைசியில உங்களை முட்டாள்னு சொல்லிட்டேனா? சரி கோச்சிக்காதீங்க, சேனல்ல அடுத்த கதை இருக்கு, அதை போயிட்டு கேளுங்க.